ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருக்க இறையருள் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது கொல்லம் ஹெலன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் கொல்லம் சோபனா அவர்களது குடும்ப ஒற்றுமைக்காகவும் பணி உயர்வு வேண்டியும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கொல்லம் மைக்கேல் தேர்வில் வெற்றி பெறவும் நல்ல வேலை கிடைக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். கொல்லம் இக்னேஷியஸ் அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். கொல்லம் ஜெரால்ட் அலெக்சாண்டர் அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். தென்காசி குமார் ராஜா அவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் குடும்பத்திற்கு இறை ஆசீர் வேண்டியும் திருமண காரியம் நடக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மதுரை மிக்கேல் செபஸ்தியான், அமலி ஜோசப், இருதயராஜ், இசபெல்லா இவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் குடும்பத்திற்கு இறை ஆசீர் கிடைக்கவும் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும் தீய சக்திகள் விலக வேண்டும் என்றும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தென்காசி லீமா ரோஸ் அவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் குடும்பத்திற்கு இறை ஆசீர் கிடைக்க வேண்டியும் சவரிமுத்து அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தென்காசி திரு தங்கராஜ், திருமதி ரோசாலி மேரி இவர்களுக்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் தொழில் வளம் சிறக்க வேண்டும் என்றும் குடும்பத்திற்கு இறை ஆசீர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் மகன், மகள், மருமக்கள், பேரன், பேத்திகள் அவர்களது உடல் உள்ள நலத்துக்காகவும் ஆன்ம நலன்களுக்காகவும் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அமெரிக்கா திரு ஜோன்ஸ் ராஜ், திருமதி மரிய நான்சி இவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் தொழில் வளம் சிறக்கவும் குடும்பத்திற்கு இறையாசீர் வேண்டியும் பிள்ளைகள் மிஷல், ரேச்சல் இவருடைய நல்வாழ்விற்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஓசூர் திரு இருதயராஜ், திருமதி ராஜம் ஜோஸ்பின் இவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் மகன் பிரவீன்ராஜ் கல்வி வளர்ச்சிக்காகவும் தொழில் வளம் சிறக்கவும் குடும்பத்திற்கு இறை ஆசீர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் ஜேம்ஸ் அவர்களது 30ஆம் நாள் நினைவில் அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தென்காசி திரு விக்டர், திருமதி சந்தனமேரி இவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் பிள்ளைகள் கவின், கேத்ரினா இவருடைய கல்வி நலனுக்காகவும் தென்காசிக்கு பணியிட மாறுதல் கிடைத்ததற்கு நன்றியாகவும் குடும்பத்திற்கு இறை ஆசீர் கிடைக்க வேண்டும் என்றும் குடும்ப நலன்களுக்காகவும் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மதுரை திரு ஜான் பீட்டர், திருமதி அனிதா இவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தையுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தென்காசி ரஞ்சித், ஜெனிஃபர், ஜெரால்ட், நான்சி இவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் குழந்தைகள் ஆன், பெலிஷா, கேரல்,
கேனியல் இவருடைய கல்வி வளர்ச்சிக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்பத்திற்கு இறையாசு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சுப்பிரமணியபுரம் சாந்து மேரி இவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் வேலை வாய்ப்பிற்காகவும் தொழில் வளம் சிறக்க வேண்டும் என்றும் தீய சக்திகள் விலக வேண்டும் என்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தென்காசி திரு அருண் பாண்டியன், திருமதி மகேஸ்வரி இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் தீய சக்திகள் விலகவும் மகப்பேறு நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தென்காசி திரு மிக்கேல் ஜான், திருமதி பெமிலா மேரி இவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்க வேண்டும் என்றும் மரிய சூசை, பிரான்சிஸ் கென்னடி, ராசையன், தாசன், நிர்மலா இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். குத்துக்கல் வலசை திரு சரவணன், திருமதி ரேவதி இவர்களுக்கு இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகத்திற்காகவும் குடும்பத்திற்கு இறையாசு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் தீய சக்திகள் விலக வேண்டும் என்றும் கோமதி நாயகம், சொர்ணம்மாள் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த குடும்பங்களின் கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் நம் பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைபணிதனிலும் வெண்மையாவேன்.
இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. தந்தை மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அவருடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு பெற நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும்
ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகமானது இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் எதற்காக அழைத்து அனுப்பப்பட்டாரோ அதிலே தெளிவாக இருப்பதை கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அந்நாட்களில் பெத்லெஹேம் குருவாகிய அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 85. அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உமது
காட்டியருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகமானது எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்திலே கடவுள் நம்மை முன்குறித்து தேர்ந்தெடுப்பதையும் அவருடைய இரத்தத்தால் நமக்கு மீட்பு தருவதை கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 3 முதல் 14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தனது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, Alleluia, Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப் பெறுகின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இனச்செறியின் வார்த்தைகளால் நம் பாவங்கள் உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எந்த ஒரு காரியத்தையும் விரும்பி செய்கிற போது அதற்கு வல்லமை சற்று அதிகம். அப்படி தானே? படிக்கிறோம், விரும்பி படித்தா மனசில் பதியுமா பதியாதா? ஐயையோ எங்கள் அம்மா படிக்க சொல்கிறாங்களே, ஐயையோ நாளை காலையில் ஹோம்ஒர்க் கொடுக்கணுமே அப்படின்னு செஞ்சால் மனசில் பதியுமா பதியுமாக்கா? பதியாது. அன்புக்குரியவர்களே, நாம் எதை செய்தாலும் அதை விரும்பி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் விரும்புகிறத செய்யுங்க, நான் விரும்பாததை செய்வேன் அப்படின்னு கடவுள் சொல்வதில்லை. கடவுளும் எதை செய்தாலும் அதை விரும்பி முழு அர்ப்பணத்தோடு செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது எதிலே வெளிப்படுகிறது என்று பார்க்கிற போது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகத்தை படைக்கிறார். அனைத்தையும் படைத்த பிறகு கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை அல்லது அனைத்தையும் கண்ணோக்கி கடவுளுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு எண்ணம் என்ன என்று பார்க்கிற போது, கடவுள் அனைத்தையும் பார்த்தார், அது அனைத்தும் நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ கடவுள் தான் விரும்பி செய்த ஒவ்வொன்றையும் நல்லதாக காண விரும்புகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்க வேண்டும்,
நமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோருடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிள்ளையை பெற்றுட்டு எப்படியும் போகிறான் அப்படின்னு யாரும் விட வேண்டும் என்று விரும்புவதில்லை. அப்போ கடவுளும் இன்றைய நாளிலே அவரது சாயலாக அவரது உருவில் படைக்கப்பட்டு இருக்கிற நாமும் அவரை போல அனைத்தையும் விரும்பி நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற அனைத்தையும் நல்லதாக உருவாக்க இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், கடவுள் அனைத்தையும் விரும்பி செய்கிறார் என்பதை 2 இடங்களிலே அங்கே புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். கடவுள் கிறிஸ்து வழியாக நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதுக்காக அவர் என்ன செய்தார்? இயேசு வழியாக நான் மீட்கப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். அதுக்காக அவர் என்ன செய்தார்? தந்தையாகிய கடவுள் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே மகனை நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மகன் வழியாக நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்றைய உலகத்திலே நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் கடவுள் முக்கியமா, காசு முக்கியமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசு வழியாக மட்டும்தான் நாம் மீட்படைய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். கடவுள் முக்கியமா, காசு முக்கியமா, அல்லது கடவுள் முக்கியமா, நல்ல ஒரு வேலை முக்கியமா, கடவுள் முக்கியமா, ஒரு நல்ல வீடு முக்கியமா, கடவுள் முக்கியமா, நல்ல பிள்ளைங்க முக்கியமா என்று கேட்டால் நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? கடவுளையா? ஆமாம், சின்ன பிள்ளைங்க கடவுளை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க, அந்த கவலை இல்லை. ஆனால் பெரியவர்களாகிய நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? கடவுள் வேணும், இருந்தாலும் காசு வேணும்ல சாமி. கடவுள் வேணும், இருந்தாலும் ஒரு நல்ல வேலை வேணும்ல சாமி. கடவுள் வேணும், இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம தானே செய்ய வேண்டியிருக்குது சாமி என்று நாம் சொல்லுவோம். ஆக இன்றைய நாளிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக நாம் மீட்படைய வேண்டும் என்பதை இந்த 2ஆம் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அதுவே கடவுளுடைய விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம் என்று இன்றைய 2ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். அப்போ கடவுள் விரும்பி செய்த ஒரு தீர்மானம் என்ன? தம் மகன் வழியாக நம் அனைவரையும் அவருடைய உரிமை பேரான மக்களாக அழைத்திருக்கிறார் என்பதாக அது அமைந்திருக்கிறது. உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே கடவுள் கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்போ யாரெல்லாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய உரிமை பேரான பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் கடவுளைப் போல கடவுளது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் யார்? யாரு? ஆமோஸ். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் ஆமோஸை தேர்ந்தெடுக்கிறார். அவர் யார்? அவர் யாரு? ஆடு மாடு மேய்ப்பவர். பல நேரங்களில் ஆசிரியர்கள் சொல்லுகிற போது அல்லது பெரியவங்க சொல்கிற போது, இந்த பிள்ளையை பெற்றதுக்கு 4 எருவு மாட்டையாக பெற்றிருக்கலாம், பாலாவது கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சில நேரங்களில் திட்டுவாங்க பெரியவங்களை. இன்றைய நாளில் இறைவாக்கினர் ஆமோஸ் சொல்லுகிறார், நான் ஆடு மாடு மேய்ப்பவன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் யார்? காட்டு அத்திமர தோட்டக்காரன் என்றும் சொல்லுகிறார். அப்போ கடவுள் யாரை அழைக்கிறார், கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்பது நமக்கு சற்று தெளிவாக இன்றைய வாசகத்தின் வழியாக புலப்படுத்தப்படுகிறது. யார் மிகுந்த அறிவாளியாக இருக்கிறார்களோ, யார் இந்த உலகத்தின் பார்வையில் பேரும் புகழும் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் அழைக்கவில்லை, தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக தகுதியற்ற நிலையில் இருப்பவர்களை, கடவுள் முன்னிலையில் தம்மை தாழ்த்தி கொள்பவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுள் அதை விரும்பி செய்கிறார். இவங்களை கூட்டு போய் என்ன செய்கிறது, இவங்களை வச்சு ஒரு புரோஜனம் இல்லையே அப்படின்னு யாரை கூட்டு போனால் புரோஜனமாக இருக்கும் அப்படின்னு இந்த உலகம் சிந்தித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடவுள்
ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகத்தை படைத்த கடவுள் தகுதியற்ற நிலையில் தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்ற மனிதர்களை தனது பணிக்காக தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேர்ந்தெடுத்த கடவுள் என்ன செய்கிறார்? நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன், வாங்க மேலே போவோம், வல பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கோ, இடப்பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கோ என்று சொல்வதில்லை. தேர்ந்தெடுத்த கடவுள் நம்மை அவரது பணிக்காக அனுப்புகிறார். அவருடைய நற்செய்தியை எடுத்துச் சொல்வதற்காக, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை அனுப்புகிறார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த என்னை கடவுள் அனுப்பினார், தேர்ந்தெடுத்து என்னை அனுப்பினார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் ஆமோஸ் சொல்லுகிறார். இன்னும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ முதலில் நாம் அழைக்கப்பட வேண்டும், ஆண்டவரோடு நாம் நெருங்கி வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நற்செய்தி பணி செய்ய அனுப்ப முடியும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே எடுத்துச் சொல்கிறார். பல சமயங்களில் ஒரு காரியத்தை, ஒரு வேலையை செய்கிற போது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் 2 விதத்தில் அதை சொல்லுவார்கள். இந்த வேலையெல்லாம் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு முறை என்னன்னு சொன்னால், வாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது. 2க்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? முதல்ல சொல்லப்பட்டது என்ன? இந்த வேலையெல்லாம் செஞ்சிருங்க. 2வது சொல்லப்பட்ட காரியம் இந்த வேலையை செஞ்சிருவோம். என்ன வித்தியாசம்? ஆக்ஷன்லாம் பண்ணுதா? ஆனால் சத்தம் கேட்க மாட்டாங்க. முதல்ல ஒரு கட்டளை இடுவது, நீ போ அந்த வேலையை பாரு அப்படின்னு அடுத்தவர்களுக்கு கட்டளை இடுவது. 2வது காரியம் என்ன? அவர்களும் சேர்ந்து அந்த பணியை செய்வது. பல சமயங்களில் பிறருக்கு கட்டளை இடுவதிலே நாம் மும்மரமாக இருக்கிறோமே தவிர, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போல உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுவார். எதுக்காக? சுமத்தக்கரிய பழுவான சுமைகளை அவர்கள் மீது சுமத்துவார்கள், ஆனால் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள் என்பது போல பல சமயங்களிலே நம்முடைய வாழ்வு அமைந்து விடுகிறது. அப்போ இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை எப்படி உணர்ந்து கொள்வது? திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே அவரது அன்பு பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அரச குருத்துவ திருக்கூட்டத்தின் உறுப்பினர்களாக நாம் மாறியிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது, நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், அவரது திருவுளத்தை நிறைவேற்ற நான் முனைப்போடு செயல்படுவேன் என்ற மனநிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றார். அப்போ அந்த அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமது விருப்பத்தை முன்னிலைப்படுத்துபவர்களாக அல்லாமல், அல்லது கடவுள் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற போது, கடவுள் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார், இதை கொடுத்திருக்கிறார் என்று நாம் நன்றி செலுத்துவதோடு மட்டும் நின்று விடாமல், அதை கடவுளுடைய மாட்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுளின் மாட்சியை புகழ்ந்து பாடுவதற்கான ஒரு அழைப்பு இங்கே மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். தம் திருவுளத்திற்கு, தன்னுடைய திருவுளத்தின்படி கடவுள் அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். இதனால் நாம் கடவுளது மாட்சியை புகழ்ந்து பாடுகிறோம் என்று இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆக கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அவரை புகழ்ந்து பாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த புகழ்ந்து பாடுதல் என்பது எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும்? நாம் கடவுளோடு இருக்கிற போது மட்டும்தான் நம்மால் கடவுளை புகழ முடியும். விண்ணகத்தில் தூதர்கள் கடவுளுடைய அரியணையின் முன்னால் வீற்றிருந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? படைகளின் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர் தூயவர், தூயவர், தூயவர் என்று இடைவிடாது அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்க கேட்கிறோம். அப்போ நம்மால் கடவுளை புகழ முடியவில்லை என்றால் நாம் கடவுளை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லது நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இல்லாட்டா அந்த இதில் எதுவுமே நடந்திருக்காது என்று நம்முடைய பெருமையை நாம் பாடுபவர்களாக இருப்போமே ஆனால் நாம் கடவுளை விட்டு விலகி செல்லுகிறோம் என்பது அர்த்தமாகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நம்முடைய விருப்பத்தை முன்னிலைப்படுத்துவதில் அல்ல, கடவுள் தாம் செய்கின்ற அனைத்தையும் விரும்பி செய்வதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளது திருவுளத்தை விரும்பி ஏற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? தூய ஆவியின் துணையோடு நாம் கடவுளது விருப்பத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்க. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தின் இறுதியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். தூய ஆவி உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கின்றார். எதற்கு? நாம் அனைவரும் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதற்கான அந்த உறுதிப்பாட்டுக்கான அடையாளமாக தூய ஆவியானவர் இருக்கின்றார். எனவே அந்த தூய ஆவியின் துணையோடு நாம் நம்முடைய வாழ்வை சீரமைத்து கொள்ள, அந்த தூய ஆவியின் தூண்டுதலோடு கடவுளுக்கு விருப்பமானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய, அதன் வழியாக கடவுளது புகழை பறைசாற்ற இறைவன் நம்மை அவரது கருவியாக பயன்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம் அன்பார்ந்த திருமகன் வழியாக உமது விருப்பத்தின் அடிப்படையில் நீர் எங்களை மீட்டு எங்களை பாதுகாத்து வருகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் திருமகன் வழியாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்து அன்பினால் முன்குறித்து வைத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது சாயலாக படைக்கப்பட்ட உமது உரிமை பேரான பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களது விருப்பத்தின்படி வாழ்ந்து எங்களது வாழ்வை சிதைத்து கொள்ளாமல் உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்து அதன் வழியாக உமது புகழை பறைசாற்றி என்றும் உமது அன்பின் சாட்சிகளாக எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளில் உம்மையே கண்டுகொள்ள நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார், நீ மரியிடம் இறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தாயும் தந்தையுமான கடவுளிடம் நம் வாழ்வுக்கு தேவையானதை அவர் தம் திருவுளத்தின்படி தந்தருள வேண்டும் என்ற மனநிலையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துச் சொல்லி வேண்டுவோம்.
தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற எம் இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு உம் பணிக்கென அழைக்கப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள் இவர்களை ஆசீர்வதியும். உம் பணிக்கென அழைக்கப்பட்ட இவர்கள் தாங்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அதை உணர்ந்து வாழ தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலங்களை கடந்த எம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளைஞர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ அவர்களுக்கு தேவையான வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற நாயகனே எம் இறைவா, இன்றைய உலகில் இந்த ஆடம்பர என்ற உலக காரியங்களில் எம் பங்கிலுள்ள குழந்தைகள் தங்களையே அடிமையாக்கி கொள்ளாதவாறு அவர்களுக்கு உம்முடைய அழைப்பின் மேன்மையை புரிந்து வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களில் அரசராய் வீற்றிருக்கும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை பொழிந்து இயேசுவின் சீடராய் மாறிட தேவையான அர்ப்பணிப்பு வாழ்வை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தடைகளை உடைத்திடும் எம் இறைவா, நாங்கள் வேலை செய்யும் இடத்திலே தடைகளாக இருக்கிற எங்கள் துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்து தடைகளையும் தாண்டி எங்கள் பணி தொடர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் வாழ்வில் அனைத்தையும் உமது விருப்பப்படி நன்மையானதாக மாற்றித் தருகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் எடுத்துச் சொன்ன எங்கள் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். நாங்கள் தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாக வாழ்வதற்கேற்ற வகையில் உமது திருவுளத்தை நிறைவேற்றி உமது புகழை பறைசாற்றக்கூடியவர்களாக வாழ்வதற்கு தேவையான தூய ஆவியின் வல்லமையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. ஆண்டவரே, அனைத்துலக்கு நிறைவான வாழ்த்து பெறுவீராக இருக்கின்ற பற்றி பெற்று இல்லத்தின் வழி மனித வழக்கின் பயமான நப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வதற்கும் பாவி என்றம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயனை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தவும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி தந்தையின் புகழை பறைசாற்றியவர். நாமும் நமது விருப்பத்தை அல்ல, கடவுளின் விருப்பத்தை முன்னிலைப்படுத்தி நம் வாழ்வுக்கு தேவையான ஆசியை பெற்று அதன் வழியாக கடவுளை புகழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
வாழ்க்கை நிறைவே வா அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய் உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய் எமை உமதுடலரணி மாற வைத்தாய் அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா தேன் மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மலர் குணம் பெற மொழிந்திடுவாய் தேன் மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மலர் குணம் பெற மொழிந்திடுவாய் உமை அடைந்திட யாம் தகுதியற்றோம் உமை அடைந்திட யாம் தகுதியற்றோம் இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம் அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா நேரிய மனத்தவர் குறைதணிப்பாய் எமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய் நேரிய மனத்தவர் குறைதணிப்பாய் எமை நீடிய மகிழ்வில் நிலைக்க வைப்பாய் நலமிகு உணவாய் நிறைந்திடுவாய் நலமிகு உணவாய் நிறைந்திடுவாய் இனி உலகினில் உனிலே வாழ வைப்பாய் அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய் உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய் எமை உமதுடலரணி மாற வைத்தாய் அகவிருந்தாக என் நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை
கொண்டாட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாட புவியிலே இந்த நீசனம் என்னில் எழுந்ததும் ஏனும் நேசமும் நன்மை இரக்கமும் என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு நன்றியாராத நன்றியுடன் மாசில்லப்ப குணங்களில் மறைந்து நேசமாயின் எழுந்து வந்தீர மாசில்லப்ப குணங்களில் மறைந்து நேசமாயின் எழுந்து வந்தீர ஆசையாயே விசுவாசித்து மற்றும் ரோசிதமா நன்றி செலுத்துகின்றேன் என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்புராத நன்றியுடன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம் அனைவரையும் அழைத்திருக்கின்றார், அழைத்து அனுப்பியிருக்கின்றார். அனுப்பப்பட்டவர்கள் பல்வேறு விதமான சவால்களை சந்திப்பார்கள். இருப்பினும் அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலையிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் நம் எதிர்ப்புகளையும் சவால்களையும் நாம் செய்கின்ற அந்த பணியிலே, குடும்ப பணியாக இருக்கலாம், நாம் செய்கின்ற வேலையிலே இருக்கக்கூடிய அந்த பணிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சூழலிலே ஏற்படுகின்ற எல்லா சவால்களையும் நாம் சந்தித்து திறம்பட நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இறைவனுடைய அருளும் ஆசீரும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கப்பெற ஆண்டவருடைய திரு பீடத்திலே நின்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை சிறப்பித்த அன்பு அன்பியத்தை சேர்ந்தவர்களுக்கு நம்முடைய நன்றியை கரவளவுடன் தெரிவித்து மகிழ்வோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் பொறுமை அன்பியத்தை சேர்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, திருவிழா வர இருக்கின்றது. திருவிழா நாட்களிலே புது நன்மை கொடுக்க இருக்கின்றோம். புது நன்மை பெற விரும்புகின்றவர்கள் உங்களுடைய பெற்றோரோடு குடும்ப அட்டையை எடுத்துக்கொண்டு 28ஆம் தேதிக்குள், இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள் என்னை வந்து சந்திக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி 14ஆம் தேதி. அடுத்த வாரத்துக்குள்ளாக 2 வாரம் இருக்கிறது. 2 வாரத்திற்குள் நீங்கள் என்னை வந்து சந்திக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பியங்கள் இந்த மாதத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்பியங்களில் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையானது கொஞ்சம் குறைவாக இருப்பது போல தோன்றுகிறது. திருப்பலி நடைபெறவில்லை என்றாலும் அன்பியம் கட்டாயம் நடைபெறும். எனவே அன்பியத்தை எப்போமா தான் ஒன்றா கூடி வரும், மாதத்தில் ஒரு தடவை தான் ஒன்றா கூடி வரும். எனவே அதற்கான அந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லோருமே ஒன்றாக இணைந்து வந்து ஜெபிப்பதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். மறைக்கல்வி வகுப்பில் அனைவருமே கட்டாயம் பங்கெடுக்க வேண்டும். திருப்பலி நேரத்தில் பிள்ளைகள் வந்து பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது 5 பேர் உட்காந்து நான் வந்த நேரத்துலேருந்து புது நன்மை, அந்த நன்மை வாங்கின தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் நான் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க இருந்தாலும் பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தொடங்கி இருக்கின்ற புதிய வாரம் அருளும் ஆசீரும் நிறைந்த வாரமாக இருக்கட்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றுமுள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவரது புகழை பறைசாற்றக்கூடியவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே அருளே நிறைந்த மாமரியே, அருள்வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே